ஏண்டா எச்சங்களா, நீங்களாம் எங்கிருந்துடா வாரீங்க? இல்லை நீங்களாம் சோறு தான் சாப்பிடுவீங்களா, இல்லை வேற ஏதாவது சாப்பிடுவீங்களா? வெறும் பணத்துக்காக, அரசியல் இச்சை லாபத்துக்காக தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை இவ்வளோக்குள்ள தவறா கேவலம் விமர்சிக்க உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் எந்த ஒரு நடிகருக்கு ரசிகையாக இருக்க மாட்டாங்களா? எந்த ஒரு நடிகர் திரைப்படத்தையும் பார்க்க மாட்டாங்களா? என்னடா இதெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்க? சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது நாம் வந்து எப்பவுமே பொது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகத்தோட எல்லாரும் விமர்சித்தாலும் மரியாதையோட விமர்சிப்போம். ஆனால் இன்னைக்கு விமர்சிக்க போகிற ஒரு 2-3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பேச்சு அப்படி. முதல்ல நம்ம யாரை பற்றி விமர்சிக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் திமுகவோட ஆதரவில் இருக்கிறேன் பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த ஆளை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. அவருடைய ஸ்பீச்சே இப்போ வயல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அதில் அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தற்குறி கூட்டம் இருக்குங்கிறதையே விஜயவரில் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரமுறை அச்ச, அதாவது நாங்கள் வந்து தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவும் இருப்போம், விட்டா நாங்கள் வேணால் பொண்டாட்டியாக வந்துட்டு போகிறோம் அப்படி சொல்லக்கூடிய வரமுறை அச்ச விபச்சாரிகள் ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு இருக்குங்கிறத விஜய் நம்மளுக்கு காட்டியிருக்காரு. அதுக்காக நம்ம விஜய்க்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அப்பட்டமாக பொது வெளியில் அந்த டிவி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களையும் ரொம்ப தரம் தாழ்ந்த கொச்சையான வார்த்தைகளை விமர்சிக்க இந்த ஆள். ஸோ இதை பார்த்த உடனே தான் நம்மளுக்கு இந்த ஆள்கிட்ட சில பல கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அதாவது முதல்ல இப்போ அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகை மனப்பான்மையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒவ்வொரு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு நடிகரோ நடிகையோ பிடிக்கும். ஓகேவா? பிடிக்குங்கிறது வேற, புருஷங்கிறது வேற. இப்போ அந்த சொன்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவரு எனக்கு இவரோட எனக்கு அவர் பிடிக்குங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி வச்சுட்டு புருஷனை விரட்டி விட்டு அப்படி போய் இருக்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை உடனே விஜய் அரசியல் வந்தனால இதை வந்து ஒரு மாதிரி அப்படி கட்டமைக்கானுங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திரிஷா கூட வந்துட்டு போன மேட்டரில், அதாவது நான் வந்து பொண்டாட்டியாகவும் இருப்பேன் சொல்லி ஒரு பிரச்சனையை சர்ச்சையாச்சுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலத்தின் உச்சம். அந்த பொண்கள் ஒரு தற்கொலைன்னே சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அறிவில்லாமல் பேசுது. அதுக்கு என்ன பேசுன்னு தெரியல. உணர்ச்சி மிகில ஒரு கேமரா இருக்கணும்னா நம்ம ஆவேசத்தில் பேசணும். நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை எல்லாரும் விமர்சிக்காங்க, திரிஷா கூட வந்தாங்கனால அது வந்து பேசிட்டு அது பேசினது கரெக்டான வார்த்தை கிடையாது, அது தவறான வார்த்தை தான். அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தமிழில் ஒரு எழுத்தை மாற்றி போட்டால் தவறாக போயிடும். ஸோ அப்படிங்கும்போது அந்த பெண் பேசுனது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. அது வந்து ஏதோ அறிவியத்தின் உச்சமாக பேசிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வரமுறை இல்லாமல் பேசுது, தவறாக பேசுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் கொடுத்தா அது ஓகே, ஏற்றுக்க முடியுது. ஆனால் அதை விட்டுட்டு விபச்சாரிய அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு சொல்ல நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, டிவி கட்சி சார்ந்தும் கிடையாது. ஆனாலும் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா டிவி கட்சியில் உள்ள பெண்கள் எல்லாத்தையும் தவறாக பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இவர்கிட்ட ரேடியாக கேட்குறேன், இவங்க வீட்டில் உள்ள பெண்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயை எனக்கு பிடிக்காது, சரி விஜய் பிடிக்காம இருக்கலாம், வேற ஒரு நடிகரை எனக்கு பிடிக்குன்னா அவங்க வந்து இவர் என்ன சொல்லுவார்? ஏன் பிடிக்கவே பிடிக்காதா? இந்த திரைப்படங்கள்லாம் போக மாட்டாங்களா? எல்லார் வீட்டில் தானே பெண்கள் இருக்கு. அதாவது அப்போ என்ன இவெல்லாம் கன்வே பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, விஜய்ங்கிற ஒரு மனுஷன் அரசுக்கு வந்துட்டான், அப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டாங்க, தற்குறிகள் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டானுங்க. தற்குறிகள் வார்த்தை கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் ஒரு ரசிகர் மனப்பையில் போகிறாங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இவர் சொல்கிற அந்த வார்த்தைங்கிறது உச்சபட்ச அநாகரிகமான கொச்சையான வார்த்தை. இதுக்கு எதிராக டிவிகே கட்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் மேலே வழக்கு தொடரணும், முறையாக வழக்கு தொடரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் டிவி கட்சி நீங்கள் கடந்து போகிறதுனால தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவெடுத்து வாரம். முதல்ல செருப்படி கொடுத்து அனுப்பியிருந்தா அடுத்தாப்புல ஒருத்தவன் இப்படி பேச வரமாட்டான் பொது வெளியில். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் கொடுத்தவன் வந்து பேசும்போதே செருப்படி கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து பழக்கமாயிட்டு திமுகவில். ஏன்னா நக்கீரன் கோபால் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்கேன். இப்போ கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது கரூர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட ஷூட்டிங்காண்டி தான் அது நடந்துச்சு. அப்போ அந்த கரூர் பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட திரிஷா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, திரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க, வேற ஒரு பரப்பில் கீர்த்தி சுரேஷ் வேற காரில் போயிட்டாங்க, திரிஷா மட்டும் இதுக்குள்ளே உள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த பத்திரிகையிலே எழுதியிருக்கான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஓவரா அவதூறா அவன் எழுதும் போதில்ல இதை கண்டித்து உண்மையிலே தமிழை வச்சுக்கிலேருந்து வழக்கு நீங்கள் தொடரணும் நக்கீரன் கோபாலுக்கு மேலே. புரிஞ்சுதா? சட்டத்தை சந்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணாதனால தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து மேல்முறையீட்டுக்கு சிபிஐ கொண்டு போக சொல்கிறார். ஸோ அவர் பக்கம் எந்த ஒரு தப்பும் கிடையாது, நியாயம் இருக்க போய் தான் சிபிஐ வேணும்னு கேட்டார். அப்போ இந்த மாதிரி அவர் போடும்போது வழக்கறிஞர் பிரிவு தமிழை வச்சுக்கிறது இருக்கீங்கல்ல, அவனுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரணும். நீங்கள் தொடராமல் விட போய் தான் இந்த மாதிரி எச்சைங்கள்லாம் புதுசாக முளைக்குது.
இதுல இன்னொரு புதுசா ஒரு எச்சம் வந்து முளைச்சிருக்கு. அதையும் நான் விமர்சிக்கிறது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்குது. யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்வி சேகர். இந்த ஆள் இப்போ ரீசெண்டா பேசியிருக்கிறான். அதாவது திமுக முட்டு கொடுக்கணுமா. திமுக இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குல்ல. அந்த பாலியல் குற்றங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து முட்டு கொடுக்குற விதமா ஒரு பெரிய முட்டை வந்து கொடுத்துட்டு, அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நம்ம வந்து அதை சேர்த்து பேசக்கூடாது. சட்டம் ஒழுங்கு ஒரு அளவு தாங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மீதி பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். அதாவது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் விளக்கப்பட முடியும், தெருவில் தான் விளக்கப்பட முடியும், புதருக்கு பின்னாடி இல்லாமல் விளக்கப்பட முடியும். ஒரு பெண்ணு புதருக்கு பின்னாடி ஏன் போறா? ஏங்க ஒரு பாத்ரூம் போனால் கூட நீங்கள் வீட்டில் உள்ள ஆள் நூற்றுக்கு துணைக்கு கூட போகணுங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வேலைக்கார பொண்ணு ஒரு கடைக்கு போனால் கூட அனுப்ப மாட்டேன். பெண் பிள்ளைய 21 வயசு பிள்ளை இருக்கு, அனுப்ப மாட்டேன். வாட்ச்மேன் தான் அனுப்புவேன். அப்படி போனால் தான் நீ வந்து பாதுகாப்பு கூட போன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு இருக்கணும். அட அறிவு கொழுந்த, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே. பொதுக்குள்ளே ஏன் பிறகு ஏன் அந்த பொண்ணு பாத்ரூம் போச்சு? அப்போ இங்குள்ள அரசாங்கம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கு. அதாவது கஷ்டப்பட்டவங்க வீடு கூட கட்டி கொடுக்கும், பொது கழிப்பிடம் கூட கட்டி கொடுக்க முடியல. சரி, அப்படியே ஒரு பிள்ளை தனியாக போனாலும் அந்த பிள்ளை எந்த ஒரு இதுக்கும் ஆளாக்கப்படாம அதே சுதந்திரத்துக்கு வீடு திரும்பணும். அதான ஒரு நாட்டோட சுதந்திரம். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளைய என் தனியாக வந்தால் தொட்டுருவானா? தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை தான் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி சொல்லுவோம். நல்லா புரியுதா? ஏன் இதுக்கு முன்னாடி உங்க முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டு சொன்னார்ல, அவர் என்ன சட்டம் போட்டாரு? பெண் பிள்ளைகள் பின்னாடி போனாலே 5 வருட சிறை தண்டனை சட்டம் அமல்படுத்தினாரு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணா 7 வருட சிறை. அதெல்லாம் என்னாச்சு? சட்டங்கள் போடுறீங்களா? அதை சரியா பண்றீங்களா? அது எப்படி ஒருத்தனுக்கு கை வைக்க அவனுக்கு தைரியம் வந்துருமா? ஒருத்தனுக்கு தப்பு பண்ணும் போதே அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தா அவனுக்கு எப்படி தைரியம் வர தைரியம்? பெண் பிள்ளை தொடர்ந்து தைரியம். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம பாதுகாப்பு கொடுக்குறது வேற, அது கொடுக்க தான் செய்யணும். எவ்வளவுதான் அரசு சட்டங்கள் வந்து பாதுகாப்பு முறைப்பட்ட நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா அதை விட்டு ஒரு பெண் போறாங்கிற பட்சத்துல அப்ப என்ன வேணா பண்ணலாமா? என்னடா லூஸ் தரம் இருந்தாலும் பேசிட்டு இருக்கேன், எனக்கு புரியல. புதற்கு முன்னாடி ஏன் போறா? ஏன் பாத்ரூம் வரையா லூசு பையவே பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவன் எஸ்வி சேகர் ஒரு அறிவும் கிடையாது, மட்டும் முரட்டுத்தனமா முட்டு விடுனா எதுக்குனாலும் முட்டு கொடுக்க வந்துருவீங்களா கேட்க? என்ன மாதிரி ஜென்மங்கன்னு தெரியல. இல்ல சோறு தான் சாப்பிடுங்களா, இல்ல என்னத்தை சாப்பிடுங்கன்னு தெரியல. எதுக்குதான் எதை கொண்டு முட்டு கேட்க? அதாவது எத்தனை பாலியல் குற்றம் நடக்கும் அங்க ஒன்று இங்க ஒன்று. யோ, இந்த வாரம் மட்டும் இந்த வருஷத்துல மட்டும் எத்தனை பாலியல் குற்றம் நடந்துட்டு இருக்கு? அதாவது நான் கேட்கறேன், இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஆட்சி மாற்றமே வந்தாலும் அப்ப அந்த ஆட்சியில மட்டும் என்ன பாலியல் குற்றங்களே நடைபெறாதா, எந்த ஒரு குற்றமும் நடைபெறாதா அப்படின்னு கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் இங்க வந்து சட்டத்தை மீறி ஒரு குற்றமோ ஒரு இதை தப்போ நடக்கும். அது வந்து அங்கொன்று இங்கொன்னா நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து பரவாயில்ல. தொடர்ந்து இப்படியா குற்றங்களை அதிகரிச்சுட்டு வரும் கேட்க. இதுக்கு வந்துட்டு தவறு நடந்தாலும் ஒத்துக்கிடுங்க, தவறு நடக்க இதை திருத்தணும். அதுக்கு முட்டு கொடுக்க வர ஒன்னமா ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதை கழட்டி அடிக்கணும் எனக்கு தெரியல. இது என்னடா முட்டு கொடுக்கீங்க அவ்வளோக்குள்ள முரட்டு முட்டு? எப்பா முருகன சாமி, நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தற்கொலை சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா உங்களை மாதிரி தற்கொலையை கூட இருந்துடலாம்ல, உங்களை மாதிரி குத்தடிமே இருக்கக்கூடாது. அதாவது நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னா அவன் என்ன பண்ணாலும் சரி, அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு முரட்டு முட்டு கொடுக்க தெரியுமா? எஸ்வி சேகர்லாம் எந்த ஒரு இதுக்குமே லாய் கிடையாது. நான் உண்மையே சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஆரம்ப நாள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசெலுத்தனமான ஒரு நகைச்சுவை இப்படிலாம் நினைச்சிருக்கோம். ஆனால் இந்த சரியான ஒரு அரை மண்டலம் இப்படிதான் தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் இதுக்கு முன்னாடி 3 கட்சியிலும் அடித்து துரத்திருக்கான ஓடு அப்படின்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் தேர்தலுக்கு அப்புறம் திமுக அடித்து துரத்துவாங்க. என்னன்னு கேட்குறேன், இவ்வளோக்குள்ள கேனத்தனமா தப்பு நடந்துகிட்டே இருக்கு. இவ்வளோக்குள்ள கொச்சு நடக்கு. பொம்பளை பிள்ளை அது பாத்ரூமுக்கு போயிருக்கு. இவங்க அந்த பாத்ரூமுக்கு ஏன் போச்சு, அது புதற்கு முன்னாடி போய் போச்சு. என்னத்த சொல்ல தெரியல. மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி எச்சங்கள்லாம் எவ்வளோக்குள்ள திமிருத்தனமா ஒரு பொதுவெளியில உட்காந்துக்கிட்டு பேசுறாங்கன்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா பின்னாடி யார் இருக்கா? திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு. நம்ம அவங்க மிதப்பு தான், வேற ஒன்றும் மண்ணாங்கட்டி கிடையாது. ஏன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க திமுக மேடையிலே ஏறிட்டு அநாகரிகமா பெண்களை பத்தி விமர்சிக்கும் போது அந்த கட்சியில் உள்ள பெண்களும் ஒட்டுமொத்தம் பல்ல காட்டி சிரிச்சு எல்லாமே கடந்து போனீங்கல்ல. அந்த பொன்புடிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்துக்கு இப்படி நின்னா அப்படி படுத்து கிடந்தா இப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அப்பவும் கடந்து போனீங்க. ஸோ இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய் இன்னைக்கு ஒவ்வொருத்தனா ஆரம்பிக்கான். அங்கே ஒருத்தனுடைய பொதுவெளியில் பேசுகிறேன், இங்கே வந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டை இருந்துகிட்டே தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளோக்குள்ள அவதர கொச்சையாக விமர்சிக்கானுங்க. என்னத்தை சொல்ல, இதில் 2-3 கமெண்ட் போடுறானுங்க அது கீழே. இப்போ முதல்ல இந்த பொன்ராஜ் ஆளுங்கிற பேசுனதுங்களே, இந்த எஸ்வி சேகர் பேசுனது கீழேயும் பார்த்து கமெண்ட்டை பார்த்தேன்னா அதில் வந்துட்டு அதுலேயும் திமுகவுக்கிட்ட முரட்டு முட்டு கொடுக்கணுங்க. இப்போ இன்னைக்கு இப்போ அவர் சொன்ன உடனே இவ்வளோக்குள்ள ரோசப்பட்டு வந்து கேட்கீங்களே அந்த பெண்கள் தவிர, அதாவது நாங்கள் பொண்டாட்டியே கூட இருப்போம் விஜய்க்கு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையெல்லாம் கூட்டு நீங்கள் என்னைக்காவது தப்புமா இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணீங்களா? உங்கள் கட்சியில் இருந்து கூட்டு நீங்கள் அப்படி பேசி ஏதாவது வீடியோ போட்டிங்களா? அவங்களுக்கு வந்து தப்புன்னு உணர்த்தினீங்களா? அப்படி இப்படின்னு கமெண்ட்ல இருக்கானுங்க. ஏடா நாட்டில் ஒவ்வொரு கடைக்குள்ள ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விமர்சனம் இருக்கும். ஒன்று பேசுவாங்க. எல்லாரையும் கூட்டு வச்சு உட்காந்து வச்சு அவங்க புத்திமதி சொல்லிட்டு இருக்கா ஒரு கட்சியோட வேலையா?
அந்த பெண்ணு பேசுனது அதுக்கு அறிவியத்தின் உச்சம். அது அறிவில்லாம பேசுது. நீங்க சொல்ற மாதிரி தற்கொலையா பேசுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாட்டுல 1008 பேர் ஒவ்வொருத்தர் விமர்சனம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் விஜய் பேரை சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பாக முடியுமான்னு கேட்கிறேன். விஜய் திரிசா கூட வந்தால நீ அதை பேசலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தலைவனா இருக்காரு. அவரு இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு தலைவனாக கூடியவர். பொது வழியில இப்படி பொண்டாட்டி விட்டு வேற ஏதாவது கூட்டு வராரு. அதுக்கு அவருக்கு வந்து தகுதி இருக்கா? இப்படி வரலாமா அப்படின்னு கேளு. அது ஓகே. அது நாமளே விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஏன் தமிழை வெற்றி காலத்துல விஜய்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் அந்த விஷயத்துல அவ்வளவு பேர் சொல்ல முடியாது, பாதிக்கு மேற்பட்டவங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டேனா இப்படி பண்ணலாம்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. இதே இது திமுக இதுக்கு முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கு. எவனா ஒருத்தர் திமுக ஏதாவது இஷ்டப்படுமோ அந்த கட்சியில் உள்ளவங்க ஆதரவளிக்கூடியவங்க அதுக்கு எதிர்த்தா குரல் கொடுத்துருப்பீங்களா? யாரும் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனா விஜய் கட்சி எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து பாராட்டுவேன். நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரிஞ்சுக்கோ அந்த விஷயத்துல நம்ம கடுமையா விஜய் விமர்சிச்சேன். நானும் என்ன மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த கட்சியில் இருக்கிறவங்களுடைய, ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மானசீகமாக நேசிக்காங்க. ஸோ அவரே ஒரு தப்பு பண்ணும்போது ஏற்று கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீ அதாவது குறித்து நீ வந்து பேசி விமர்சனம் பண்ணு, விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தா அது கடந்து போகலாம். ஆமாம் அந்த இடத்துல விஜய் பண்ணது தப்பு தான், அவர் அது கூட்டு வந்திருக்க கூடாது. சரி ஓகே அவர் வந்து கூட்டு வந்துட்டாரு, அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணோம். ஆனால் அதை விட்டுட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு போய் விஜய் வந்து நேசிக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா இப்படி தவறாக கொச்சையை விமர்சிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, திரும்பவும் இந்த திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதை விட்டால் பெண்களை ரொம்ப இழிவாக பேசுவாங்க. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நல்ல முடிவாக எடுக்கணும். இந்த 2026 தேர்தலில் என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்க தானே போகிறேன். பார்க்கலாம். உங்களுக்குலாம் அந்த ரோசம் அந்த சூடுதனெல்லாம் கரெக்டாக ஓட்டு போடும்போது வருமா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.